அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் உக்த்வா கலேவரம். இதில் கலேவரம்னு இருக்குது பாருங்கள். இந்த கலேவரம் தான் அது மருவி கலவரம் கலோபரம் அப்படின்லாம் மாறிடுச்சு. ஒரே கலோபரமாக இருக்குது அப்படிங்கிறது, இது ஒரே கலவரமாக இருக்குது. இதுதான் கலேவரம். கலேவரம். ஒரு அஞ்ஞானி இறக்கும் பொழுது அவன் எதை நினைத்து கொண்டு இறக்கின்றானோ அதுவாகவே அவன் பிறக்கின்றான். ஒரு ஆத்மஞானி எதை நினைக்கின்றானோ அவன் அதுவாகவே பிறக்கின்றான். கடைசியில் என்ன நினைத்து கொண்டு நாம் இறக்கின்றோமோ அதுவாகவே அடுத்த பிறவியை நமக்கு வழிகோலுகிறது. உதாரணத்துக்கு நாம் எதை நினைத்து கொண்டு உறங்க செல்கின்றோமோ, கடைசியாக வேணும்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதை நினைத்து கொண்டு நாம் தூங்க போகிறோமோ, ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குகிறோம், காலையில் எழுந்துக்கிறோம். நைட்டில் தூங்குகிறோம், காலையில் எழுந்துக்கிறோம். நைட்டில் தூங்கும்போது நாம் எதை நினைத்து கொண்டு தூங்குகிறோமோ, இந்த நேரத்துக்கு எழுந்து கொண்ட வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தூங்கினோம்னா அதே நேரத்துக்கு காலையில் எழுந்தவுடன் நாம் எழுந்துப்போம். காலையில் எழுந்தவுடன் நான் இதை செய்ய வேண்டும், கையை பார்த்து சொல்லணும். கராகிர வசத்தை லக்ஷ்மி, கர மத்திய சரஸ்வதி, கர மூல ஸ்திதா கௌரி அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு நம்ம படுத்தோம்னா நம்ம அதே தான் காலையில் எழுந்தவுடன் அந்த ஞாபகத்துக்கு தான் முதல்ல வரும். இப்போ எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து நம்மளுடைய அடுத்த நாள் அங்கேருந்து தொடங்கும். எந்த நினைவுகளுடன் நாம் முடித்தோமோ அதே நினைவுகளுடன் நாம் தொடருவோம். இது நாமளே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த சரீரத்தில் தூங்கி இதே சரீரத்தில் எழுந்தால் அதற்கு பேர் உறக்கம். இந்த சரீரத்தில் தூங்கி வேறு சரீரத்தில் பிறக்கிறோம் என்றால் அதுக்கு பிறப்பு, அது மரணம், பிறவி அப்படின்னு பேர். இப்போது இதே விஷயந்தான் அங்கேயும் கண்டினியூட்டி ஆகுது. அது அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாறு மாதிரி இடம், அந்தந்த சூழ்நிலை, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் அங்கங்கே தான் நிர்ணயிக்கப்படுகிறது, கர்மாக்களுக்கு ஏற்றார் மாதிரி. இது ஒரு கர்மா தியரியில் இருக்கின்ற ஒரு விஷயம். இப்போது அந்த காலேச்ச மாமேவ, அந்த காலம்னா அந்திம காலம், அந்திம எஷ்டி அப்படின்லாம் சொல்லுவோம். கடைசி காலத்தில் மாமேவ என்னையே ஸ்மரன் நினைத்து கொண்டு கலேவரம். இந்த உடலுக்கு பேர் கலத்திரம்னு இருக்குது, கலேவரம்னு இருக்குது. கலத்திரம்னா இந்த உடலுக்கு பேர் கலத்திரம்னு இருக்குது, கலேவரம் நிறைய பேர் இருக்குது, சரீரம்னு இருக்குது. இப்போது எவன் இந்த ஸ்மரன் இந்த உடலை விடுகின்றானோ நினைத்து கொண்டு, அந்த மரண காலத்தில் எவன் என்னை நினைத்து கொண்டு உடலை விடுகின்றானோ, முக்த்வா பிரயாதி, முக்துவான விட்டு, பிரயாதி யாதி பயணப்படுகின்றானோ, பிரயாணம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் புறப்பட்டு விட்டார், மேலுலகை அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் என்பதை நாம் எவ்வாறாக தெரிவித்துக் கொள்கின்றோம்? சந்தோஷமாக தெரிவிக்கும். இப்போ பாவம் யாதி பிரயாதி சக மத்பாவம் யாதி. அந்த யோகியானவன் என்னையே நினைத்து இருப்பதால் அவன் இறந்த பிறகு என்னையே அடைகின்றான். அത്ര சம்சய நாஸ்தி. இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கின்றேன் அப்படிங்கிறார். இந்த விஷயத்தில் என்னை நம்புபவன் கெடுவதில்லை. இதெல்லாம் பைபிளுடைய அത്ര சம்சய நாஸ்தி. இங்கு சந்தேகமானது தேவையில்லை அப்படிங்கிறார். இப்போது எவன் ஒருவன் மரண காலத்தில் என்னையே நினைத்து கொண்டு இந்த உடலை விடுகின்றானோ அவன் மீண்டும் அடுத்த பிறவியில் என்னையே அவன் மரணம் அடைந்த தேகத்தை விட்ட பிறகு என்னையே அடைகின்றான். எவன் ஒருவன் எதை நினைத்து கொண்டு இந்த சரீரத்தை விடுகின்றானோ, எதில் ஆசைப்பட்டு இந்த சரீரத்தை விடுகின்றானோ அதுவாகவே அவன் பிறக்கின்றான். பெரும்பாலும் நமக்கு எதில் ஆசை அதிகமாக இருக்கும்? ஐயோ சேர்த்து வச்ச சொத்தா, ஐயோ நான் கட்டின வீடு, பார்த்து கட்டின வீடு, இதெல்லாம் விட்டுட்டு போகிறோமே. ஏன்னா மனசு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது தான் மனசை நாம் ஓவர் கம் பண்ண முடியும். மனசை இப்படி சிந்திலாம் சொல்ல முடியும். மனசு உடல் தளர்ந்து விட்டால் மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நீங்கள் நாம் அந்த நேரத்தில்
நீ இதை சிந்திப்பாயாக அதை சிந்திப்பாயாகலாம் சொல்ல முடியாது. அது பாட்டுட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நாம் எதை அதிகமாக ஆசைப்பட்டோமோ அதுதான் திரும்ப திரும்ப மனசு வந்து சிந்திக்கும். அது நம்ம மகன் மீது இருக்கிற ஆசையாக இருக்கலாம், இல்லை மகள் மீது இருக்கிற ஆசையாக இருக்கலாம், இல்லை நம்ம மாமியார் மீது இருக்கிற ஆசையாக இருக்கலாம். உயிரை விடுகின்றோமோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. யார் மீதாச்சும் நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குன்னா அந்த வெறுப்பு கடைசி வரைக்கும் இருந்தால் அடுத்த பிறவியில் அவர்கள் மீது நமக்கு துவேஷம் வரும். ஏனே தெரியாது வந்து அடிப்பான். அதற்கு நல்ல உதாரணம் நம்ம சிகண்டி அப்படி தானே மகாபாரதத்தில் பீஷ்மரை வந்து யாரும் அழிக்க முடியாது, ஆனால் நான் அழித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலிகையாக இருக்கும்பொழுது என்ன முருகனை வேண்டி அந்த வரத்தை அந்த மாலையை வாங்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் பிறந்து அந்த மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு பீஷ்மரை அழிக்கிறா இல்லையா. இதெல்லாம் என்னென்ன அடுத்த ஜென்மத்தில் இருக்குது. நலத்தமையந்தி கதையும் அதுதான். ஒவ்வொன்றும் என்னென்னா பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த புராணங்களெல்லாம் படிக்கிறோம். இங்கேயும் நாம் நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கிறது என்னென்னா தூக்கம் தான். நன்றாக இன்றைக்கு தூங்குகிறோம், நாளைக்கு எழுந்தால் என்னென்னா நாளைக்கு அதே நினைவுகளோடு நாம் விழித்து கொள்கின்றோம். இங்கே சொல்கிறார். இப்போ அந்த காலேச்ச மாமேவ பாஷ்யத்தில் அந்த காலம்னா என்னென்னா மரணக்காலே. மாமேவன பரமேஸ்வரம், தன்னை வந்து பரமேஸ்வரனாக சொல்கிறார். பரமேஸ்வரம் விஷ்ணுவாகிய என்னை ஸ்மரன் நினைத்து கொண்டு முக்துவான பரித்தியஜ விட்டுவிட்டு கலேவரம் எதை விட்டுவிட்டு ஷரீரம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு பிரயாதினான கச்சதி சென்று அடைகின்றானோ. எதை அடைகின்றான்? மத்பாவம் என்னுடைய வைஷ்ணவம் பதம் தத்துவ என்னுடைய சாயுஜ்ய பதவியை அடைகின்றான், அவருடைய அருகில் வந்து செல்கின்றான். ஏன்னா ஒரு யோகி அவருக்கு இங்கே ஞானம் அடையலை, ஆனால் யோகத்தில் ஈடுபட்டுருக்க எப்போவுமே சிவனையே வந்து அல்லது விஷ்ணுவே வந்து ஜபம் பண்ணின்னு இருக்கார், அவரே நினச்சிட்ருக்கார். அப்படி இருக்கும்போது மரணம் அடைந்த பிறகு மரண காலத்தில் அவரே தான் நினச்சிட்ருப்பார். அவர் மனசில் வேறு ஒன்றும் இருக்கார். ஏன்னா அவர் இதே மனசுக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுத்துட்டார், நீ இதை தவிர வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே நினைக்கும்போது அந்த மனசு என்ன ஆகுனா மரண காலத்தில் விஷ்ணுவை நினைக்கும். அப்படி நினைக்கிற ஆனால் ஞானம் கிடையாது. அதனால் விஷ்ணுவுடைய பதவி அடைவார். அப்புறம் அங்கே வந்து பிரம்மாஜி வரும்போது அங்கேயும் இதே உபதேசம் நடக்கும், தத்துவமசின்னு அங்கே கேட்டு பிறகு மோட்சத்தை அடைவார். இப்போது இங்கே என்னடா அந்த பதத்தை அடைகின்றார், விஷ்ணுவுடைய லோகத்தை அடைகின்றார். வைஷ்ணவம் தத்வே யாதி ந அத்திர நாஸ்தி. இந்த இடத்துல நமக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும், அதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் அடைய முடியுமா, இதெல்லாம் என்ன நீங்கள் ஒரு கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ந சம்சய அத்திர சம்சய நாஸ்தி ந, இங்கே உனக்கு சந்தேகமானது வேண்டாம். எதை நீ யோசிக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகின்றாய். சாதாரண லௌகீகத்தில் எடுத்தோம்னா ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் நினச்சிட்டு அவன் டாக்டராகவே மாறுகிறான், அதற்காக முயற்சி பண்ணுகின்றான். இன்ஜினியர் ஆகணும்னா அதற்காக முயற்சி பண்ணி தன்னை வந்து இன்ஜினியராக ஆகி கொள்கின்றான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் அப்படி தானே, அவன் தான் முடிவு பண்ணுறான், டிசைட் பண்ணுறான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்மீகத்தில் அப்படி தான். நான் பூரணமானவன், நான் நிறைவானவன், நான் முழுமையான அறிவை உடையவன், நான் எல்லையற்றவன் அப்படின்னு வந்து அந்த உண்மையை உணர்ந்தால்தான். இல்லைன்னா இது ஒரு எல்லாம் சும்மா ஒரு வாக்கால் சொல்கிற மாதிரி இருக்கும், உதட்டு அளவில் இருக்கும். அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்றால் அதற்கான அபியாசங்கள் பயிற்சிகளை நாம் மேற்கொண்டு வர வேண்டும். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஜபம் பண்ணணும், தினமும் ஜபம் பண்ணணும். காலையில் மாலையில் ஜபம் பண்ணணும். அப்புறம் தியானம் பண்ணணும். ஒரு பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணுறதோடு மட்டுமல்ல, பாராயணம் பண்ணுற அந்த ஒவ்வொரு வரிகளையும் நாம் விசாரிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பண்ணாதான். இல்லை என்றால் இது எவ்வாறாக இருக்கும்? உதட்டு அளவில் சொல்கின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கு நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது வார்த்தைகளுக்கும் நமக்கும். இப்போ வார்த்தைகள் தான் நம்மை வந்து தூண்டுகிறது, வார்த்தைகள் தான் நம்மை வந்து மேலெழுப்புகிறது, வார்த்தைகள் தான் நம்ம சக்கராக்களையே வந்து அதிர்வலையை உண்டாக்குகிறது. ஒரு அதிகமாக ஒருத்தன் சத்தம் போட்டால் நம்ம எல்லாரும் பயப்படுறோம் இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த சப்தத்தினுடைய தன்மை அது அதிர்வலையை உண்டாக்கும்.
இந்த மாதிரி நல்ல சப்தங்களை நாம் சொல்ல சொல்ல நம்ம உடம்பே என்னென்ன வைப்ரேஷன் ஆகும். அதற்காக சொல்லப்படுகிறது. ஏதோ பொருள் உலகத்தில் பணம் நிறைய வரணும், நோயெல்லாம் குணமாயிடும், இதெல்லாம் வந்து செகண்டரி. முதல் தன்மை என்னென்னா நம்மை நாம் தூய்மைப்படுத்தி அதற்கான தயாராக்கி கொள்ளுதல். அதற்காக தான் இந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணிக்கின்றோம். இங்கே சந்தேகமானது வேண்டாம் அப்படிங்கிறார். இந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம், அவன் என்னையே அடைகின்றான் அப்படிங்கிறார். ந அத்திர சம்சயः அஸ்மின் அர்த்தே சம்சயः யாதி வா நவா இதி ந மத் விஷயே ஏவ அயம் நியமः. இது என்னுடைய விஷயத்தில் மட்டும்தான் இந்த நியமம் சொல்லாதீங்க, எல்லா விஷயத்திலும் இந்த நியமமானது காணப்படுகிறது. அதற்கு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், 6வது ஸ்லோகம்.